உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கின் 64வது வகுப்பிற்கு இணைய கூட்டத்தில் இணைந்துள்ள ஐயா அவர்களுக்கும் சித்தாந்த நேயர்களுக்கும் அன்பு வணக்கங்களை கூறி வருக என வரவேற்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை உலகத்திற்கு ஈந்து அறிவுசார் ஆன்மாக்களை உய்யச் செய்து அருள்பொழிந்து நிற்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளுக்கு நம் எல்லோருடைய வணக்கமும் உரித்தாகட்டும். அவர் உபதேசத்தின் வழி நின்று சித்தாந்த தத்துவத்தை உலகுள்ளோர் அனுபவிக்கும்படி செய்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த தத்துவ நூல்களிலே விருப்பத்தை உருவாக்கிய இறைவனுக்கும் ஆசிரியர் பெருந்தைகளுக்கும் என் பணிவு சார்ந்த வணக்கங்கள். உயிர்நோக்கு என்கின்ற இந்த சங்கமத்தை உருவாக்கி 3 ஆண்டுகள் என்று அவர் சொன்னார். அவர் சொல்லத்தான் அது தெரிகிறது. 3 ஆண்டுகளாக சில நூல்களை கற்கிற வாய்ப்பினை திருவருள் நமக்கு கூட்டி தந்தது. அத்திருவருளை போற்றுவது நம்முடைய கடமையாகும். அவர்கள் சொன்னது போல 3 நூல்களை 2 நூல்களை முழுமையாக கற்று 3வது நூலுக்குள்ளே இப்பொழுது நாம் நுழைந்திருக்கிறோம். முழுமையாக கற்று என்ற வார்த்தை அதை தாண்டி வந்ததை குறிக்கிறதே தவிர முழுமையாக கற்றதை குறிக்கவில்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இப்போது சிவஞான சித்தியார் என்கின்ற அருணந்தி சிவாச்சாரியார் அருளிச் செய்த சித்தாந்த நூல்களிலே முக்கியமான ஒரு நூலுக்குள்ளே நாம் பயணிக்க தொடங்கி சில பகுதிகளை அதிலே கடந்து வந்திருக்கிறோம். அதிலே முதலாவதாக பாயிரையியல் என்கின்ற அமைப்பை தமிழ் நூல்களினுடைய மரபின்படி செய்கின்றார். அதிலே ஒரு கோட்டன் இருசெவியன் என்று விநாயகர் பெருமானுடைய வணக்கப் பாடல் முதல் பாடலாக அந்த பாயிரத்தில் அமைகிறது. அதற்கு பிறகு பரசிவ வணக்கம் செய்கிறார். பிறகு நூலை கற்போர், நூலினுடைய பயன் முதலிய விடயங்களை சொல்லி இறுதியாக வரக்கூடிய 2 பாடல்களிலே அவையடக்கம் சொல்லி இந்த நூலை கற்பது கடினம் என்றும் ஆனால் இறையருள் பெற்றால் கற்கலாம் என்றும் சுட்டிக்காட்டி பாயிரவியல் நிறைவு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு அளவையியல் தொடங்குகிறார். நாம் சித்தாந்தத்தில் கற்கின்றதாகிய பதி, பசு, பாசம் என்ற முப்பொருளும் சூக்கும பொருள்கள், காட்சிக்குட்படாத சூக்கும பொருட்கள் என்றபடியால் அவற்றை காண்பதற்கு நமக்கு பிரமாணங்கள் தேவை என்பதை உணர்ந்து பிரமாணங்களை கற்பிக்கும் நோக்கத்தோடு அளவையியல் பகுதியை முதற் பகுதியாக வைக்கிறார். அளவையினுடைய விவரங்களை எல்லாம் அந்த பகுதியிலே சொன்ன பிறகு சித்தாந்திகள் கொள்கிற அளவை காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்கின்ற 3 பிரமாணங்களே என்பதை சுட்டிக்காட்டி அளவையியலை கடக்கின்றார். அதில் சில பகுதிகளை நாம் இன்னும் விளங்கி பார்க்க வேண்டி இருக்கிறது. அதற்கு பிறகு நூலுக்குள்ளே நுழைகிறோம். பதி உண்மை என்கின்ற பகுதிக்குள்ளே அடுத்த பகுதி போகின்றோம். ஒரு வகுப்பை நாங்கள் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்னொரு முறை இந்த பதி உண்மை தொடங்குகிற 21வது பாடல் என்று நினைக்கிறேன். அதிலே இருந்து இப்பொழுது நாங்கள் 76 பாடல் வரையும் படித்திருக்கிறோம்.
இந்த 76 21 இருந்து 76 என்றால் கிட்டத்தட்ட 55 பாடல். அத்தனையினுடைய பொழிப்புரையையும் ஒரு தினம் நாங்கள் முழுமையாக படிக்க வேண்டும். அடுத்த வகுப்பிலே வேண்டுமானால் நாம் அதை செய்யலாம். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு பாடலாக எடுத்து அந்த பாடலை விளங்குவதோடு அதை தாண்டி போகிறோம். இந்த பாடல் நாங்கள் எடுத்துக்கொண்ட பாடல் என்ன தொடர்ச்சியிலே வருகிறது என்று தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் படித்ததனுடைய படிப்பு தொடர்ச்சி நமக்கு உண்டாகும். பதியுண்மையை தொடங்கி அதிலே மாற்று சமயத்தவர்களுக்கு மறுப்புகள் சொல்லி பதியென்று ஒன்று இருக்கிறது என்பதை நிறுவி அதற்கு பிறகு பிரபஞ்சத்தை காரியப்படுத்துகிற முறைமை சொல்லி அதற்கு பிறகுதான் பதியிலக்கணம் சொல்லுகிறார். நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிற பகுதி பதியிலக்கணம் என்கின்ற பகுதி. பதியிலக்கணத்திலே இறைவனுக்கு அருவம், அருவுருவம், உருவம் என்ற 3 வடிவங்கள் உண்டு என்று பேசப்படுகிறது. சித்தாந்திகள் அப்படித்தான் அதை கொள்கிறார்கள். அதிலேயும் மாற்று மதத்தவர்களுக்கு மறுப்பு வருகிறது. இறைவனுக்கு உருவம் என்ற ஒன்று இல்லை என்கிறார்கள் அவர்கள். அருவம் என்பது மட்டும்தான் இருக்க முடியும் என்று சொல்ல அதை மறுத்து, இல்லை, அருவம் இருப்பது போலவே உருவமும் இருக்கும், உருவமும் அருவமும் இருக்கிறபடியால் அருவுருவமும் இருக்கும் என்று நியாயப்படுத்தி கொண்டு இறைவனுக்கு உருவ நிலையும் உண்டு என்பதை, கடத்த நிலையிலே உருவ நிலையும் உண்டு என்பதை வலியுறுத்தி மேலே போகிறார். அப்படி வலியுறுத்துகிற பொழுது இறைவனுடைய உருவங்கள் எத்தகையவை என்று கேட்டால், அவன் உருவநிலை கொண்டால் நாமும் உருவநிலை கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நம்மை போன்றவன் தானா இறைவன்? நம்முடைய உருவங்கள் எல்லாம், நம்முடைய வடிவங்கள் எல்லாம் மாயா ரூபங்கள் என்று நாம் படித்திருக்கிறோம். தனுகர்ண போன போகங்கள் எல்லாம் நமக்கு பிரகிருதி மாயையிலே இருந்து வழங்கப்படுகின்றன என்று நாம் படித்திருக்கிறோம். ஆகவே வடிவங்கள் எல்லாம் மாயா ரூபங்கள் என்றால் இறைவனுடைய வடிவமும் மாயா ரூபமா என்ற கேள்வி எழும்புகிறது. அப்படி அல்ல என்று மறுக்கிறார். இறைவனுடைய வடிவங்கள் எல்லாம் அருள் ரூபங்கள், அருள் வடிவங்கள், நம்மை போன்ற மாயா வடிவங்கள் அல்ல. இறைவன் பல வடிவங்கள் எடுப்பானா என்ற கேள்விக்கு அதற்கு முன்பு பதில் சொல்கிறார். ஒரே இறைவன் எப்படி பல வடிவங்களை எடுக்கலாம் என்றால், சாமசுத்தர்கள் அப்படி வடிவத்தை கொள்கிறார்கள். அதுபோலத்தான் இறைவனும் எடுக்கிறான் என்ற பிறகுதான் நான் சொன்ன கேள்வி பெறுகிறது. சித்தர்கள் கொள்கிற வடிவங்கள் எல்லாம் மாயா வடிவங்கள். அப்படியானால் இறைவன் கொள்கிற வடிவமும் மாயா வடிவமா என்ற கேள்வி பிறக்கிறது. இல்லை, அது அருள் வடிவம் என்று சொல்லி இறைவனுடைய வடிவ நிலையை விளக்கப்படுத்துகிறார். அப்படியானால் அதனோடு இறைவனுடைய அந்த உருவ வடிநிலை முடிந்து போகிறதா என்ற கேள்விக்கு இல்லை என்று பதில் சொல்லி, இறைவனுக்கு மாயா வடிவமும் ஒன்று உண்டு என்று மீண்டும் முதற் சொன்னதை மறுத்து சொல்கிறார்கள். அது அந்த மாயா வடிவங்களை சொல்லுங்கள், அது என்ன? உபச்சாரமாக சொல்லப்படுகிறது. அது என்ன? அது உபச்சாரம்ன்றது அத்துவ வடிவு. அத்துவ வடிவு, இறைவன் அத்துவ வடிவு என்று ஒன்று உண்டு என்பது அடுத்ததாக சொல்லப்படுகிறது. அத்துவாக்கள் எல்லாம் மாயைக்கு உட்பட்டவை, உங்களுக்கு தெரியும். அத்துவாக்கள் எல்லாம் மாயைக்கு உட்பட்டவை. மந்திரம், பதம், வண்ணம் என்கின்றவையும், அடுத்ததாக தத்துவம், கலை, புவனம் என்பவையும் மாயைக்கு உட்பட்ட விடயங்கள். அப்போ இறைவனுக்கு அத்துவா வடிவம் உண்டு என்றால், அப்படியானால் இறைவனுக்கு மாயா ரூபம் உண்டா என்று கேட்டால் அதை மறுக்கிறார். அதை மறுத்து எப்படி சொல்லுகிறார் என்றால், இறைவனுடைய திரோதான சக்தி உயிர்கள் ஒய்யும் பொருட்டு மாயைக்குள்ளே இறங்கி அவற்றோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் கலந்து நின்று உயிர்கள் உய்வடைவதற்கு துணை செய்கிறது என்று நாங்கள் படிக்கிறோம்.
ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் திரோதன சக்தி நிற்கும் என்றால் ஏதோ ஒரு எல்லையிலே ஒன்றாக நிற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் அந்த நிலையை கொண்டுதான் நாம், அந்த ஒன்றாக நிற்கிற நிலையை கொண்டுதான் நாம் அத்துவாக்களையும் இறைவனுடைய வடிவங்கள் என்கிறோம். அத்துவாக்களிலே இந்த திரோதான சக்தி ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் கலந்து நின்றுதான் உயிர்களுக்கு இடேற்றத்தை கொடுக்கிறது என்று படித்த அடிப்படையை வைத்துக் கொண்டு, அதனாலே அத்துவாக்களோடு ஒன்றாக சக்தி நிற்கும் என்றால், சக்தி என்பது ஏதோ ஒரு பொருளினுடைய இயங்கு நிலை. சிவம் சக்தி என்பது ரெண்டல்ல என்று நாங்கள் தெளிவாக படித்துக் கொண்டு வருகிறோம். அப்படியானால் சிவம் என்பது என்ன, சக்தி என்பது என்ன என்றால், சக்தியை உட்படுத்தி வைத்திருக்கும் ஒன்றுதான் சிவம் என்பதை நான் மெல்ல மெல்ல விளங்கிக் கொண்டு வருகிறோம். சக்தி என்பது சிவத்தினுடைய நம்முடைய இயக்கத்துக்கு நம்முடைய சக்தி காரண சக்தி என்பது இங்கே நான் பலதரம் சொல்லி இருக்கிறேன். ஒரு அம்மன் வடிவாக கற்பனை பண்ணக்கூடாது. நம்முடைய பவர், அது எப்படி என்னுடைய உடம்புக்கு இயங்குகிற ஒரு பவர் இருக்கிறதோ அது போலதான் இறைவனுடைய பவரைத்தான் நாங்கள் சக்தி என்கிறோம். ஆகவே இறைவனுடைய அந்த சக்தி இருக்கிற இடத்திலே சிவரூபமும் இருக்கும் என்று கொண்டு அந்த அத்துவாக்களுக்குள்ளே சக்தி கலந்து நிற்கிறபடியால் அத்துவாக்களையும் வடிவமாக கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். அது உபச்சார ரூபமாக உபச்சார முறையாக சொல்லப்படுகிற அத்துவா வடிவு என்பதை விளங்கப்படுத்தி அத்துவாக்கள் இறைவனுக்கு வடிவாக நிற்கும் காரணத்தை உரைக்கிறார்கள் என்ற அளவு வரைக்கும் நாங்கள் படித்திருக்கிறோம். இனி விட்ட இடத்திலே இருந்து நாம் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். சிவஞான சித்தியார் விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிற இதழி தாழ்சடையான் தருமொரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் 76 பொழிப்புரை ஒண்ணி படிச்சுட்டுமா தொடர்ச்சி. பாடல் 76 பாடல் தலைப்பு முதல்வனது உபசார திருமேனி. 3 பாடல்களில் சொல்லப்படுகிறது, 76 முதல் 79 வரை. அதில் முதல் 76 அத்துவா வடிவம் என்ற தலைப்பு. பொழிப்புரை. வேதாகமங்களிலே அத்துவாக்கள் ஆறும் முதல்வனுக்கு வடிவம் என்றது என்னை எனின், அவனுடைய திரோதான சக்தி அவற்றோடு கலந்து எல்லாம் ஆகியும் பொருள் தன்மையால் வேறாகியும் செலுத்துவதால் உடனாகியும் நிற்றலால் அச்சக்திக்கு அவற்றோடு உள்ள சம்பந்தம் நோக்கி உபசாரமாக கூறப்படுவதாம். பாடல் எண் 77 பாடல் தலைப்பு மந்திர வடிவம். இனி இதுவரை அத்துவா என்பது உபச்சார வடிவம் என்று விளங்கப்படுத்தி இதுவரை படித்து முடித்திருக்கிறோம். இனி உங்களுக்கு அத்துவாக்கள் தெரியும். மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், புவனம், கலை என்று இந்த 6 அத்துவாக்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த வரிசை பற்றி முதல் அத்துவா வடிவம் இறைவனுக்கு உண்டு என்று சொன்னவர் இனி இந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியே இறைவனுடைய வடிவம் என்று விளங்கப்படுத்துகிறார். அதிலே முதலாவதாக இருப்பது மந்திரம். மந்திரம் என்பது ஒரு சக்தியை உருவாக்கக்கூடிய சொற்களினுடைய தொடர். பதம் என்பது ஒரு 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 மந்திரம் என்பது அந்த சக்தியை உருவாக்கும். பதம் என்பது வெறுமையே சொற்கள் கலந்த ஒரு தொடர். வண்ணம் என்பது வெறும் அச்சரங்களை குறிப்பது. அச்சரங்களினுடைய சேர்க்கை பதம், பதத்தினுடைய சேர்க்கை மந்திரமாக சொல்லப்படுகிறது. ஆகவே மந்திரங்கள் நாம் சொல்லப்படக்கூடியதாகிய அந்த மந்திரங்கள் எப்படி இறைவனுடைய ரூபமாகின்றன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் படிக்கப் போகிறோம். நம்முடைய சமயத்திலே மந்திரங்களுக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. இன்றைக்கு நாம் இந்த அரசியல் பிரச்சனைகள் சூழ்நிலைகளினாலே நாங்கள் வடமொழியை வெறுக்க தலைப்பட்டிருக்கிறோம். அதனாலே மந்திரங்களை தமிழிலே சொல்கிறோம் என்று
ஒரு பகுதியினர் தொடங்கி இருக்கிறார்கள். அதுவும் ஏதோ இறைவனுடைய திருவிளையாடல் என்றுதான் நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கிறது. தமிழிலே பாடப்பட்டதாகிய தோத்திரங்கள் சக்தி குறைந்தவை என்றோ தாழ்வானவை என்றோ அர்த்தமில்லை. ஆனால் மந்திரங்கள் என்பவை வேறு, தோத்திரங்கள் என்பவை வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோத்திரங்களையே நாங்கள் மந்திரங்களாக்கப் போகிறோம் என்றால் அது தவறு. தோத்திரங்கள் என்ன செய்யும் என்றால் பக்தியை உருவாக்குகிற பாக்கள் அல்லது பக்தி அனுபவத்தை சொல்கிற பாக்கள், அவ்வளவுதான். மந்திரங்கள் என்பவை பொருள் தெரியாமல், நமக்கு பொருள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பொருள் அதற்கு நேரடி பொருள் இருக்கிறது என்றும் இல்லை. சப்த ரூபமே அந்த மந்திரங்களுக்கு வடிவம். பொருள் வடிவம் அல்ல, சப்த வடிவம் தான் அதனுடைய வடிவம். அந்த சப்தங்களை உரைக்க சில சக்திகள் இயக்கப்படும். அதுதான் மந்திரங்களுடைய விஷயம். மந்திரங்களை நாங்கள் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். மந்திரங்களை சொல்லுகிற பொழுது அந்த மந்திரங்களாலே எழுப்பப்படுகிற ஓசையினாலே சில காரியங்கள் இயற்கையிலே நடக்கும் என்று இனம் கண்டு கொண்டவர்கள் நம் பெரியவர்கள். அதனாலேதான் மந்திரங்களை நம்முடைய வழிபாட்டினுடைய விடயமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இறை ஓசையை நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். பலவிதமான அண்டங்கள் இந்த பிரபஞ்சத்தை நிறைத்து கிடக்கின்றன. அது உங்களுக்கு தெரியும். பலவிதமான அண்டங்கள். புவனங்களையே 214 புவனம் என்கிறார்கள். அண்டங்கள் அதற்குள்ளே அமைந்து கிடக்கிறவை. இந்த அண்டங்கள் எல்லாவற்றிலும் உயிர்கள் வாழ்கின்றன. அதிலே எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. புவனம் என்று ஒன்று இருக்குமானால் அதிலே அது ஏதோ ஒரு உயிர்க்காக படைக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். தனு கரண புவன போகம் என்று நீங்கள் படித்திருக்கிறீர்கள். புவனம் ஏன் அமைக்கப்பட்டது என்றால் ஒரு உயிர் போகத்தை அனுபவிப்பதற்காகத்தான் புவனம் படைக்கப்பட்டது. ஆகவே புவனங்கள் என்று இருக்கிற எல்லாவற்றிலும் ஏதோ உயிர்கள் வாழ்கின்றன. அதைத்தான் இன்றைக்கு விஞ்ஞானம் தேடிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு புறம் கிடக்க, அப்படி வாழுகிற உயிர்கள் நம்மை விட அதிகூடிய ஆன்ம சக்தி உடைய உயிர்களாகவும் இருந்திருக்கின்றன என்று நம் பெரியவர்கள் கண்டுகொண்டார்கள். அப்படி ஆன்ம சக்தியிலே மிக அதி உயர்வு விஞ்ஞானிகளும் இன்றைக்கு அதுக்குத்தான் பயப்படுகிறார்கள். வைக்கிரகவாசிகள் என்பவர்கள் பற்றி அவருடைய தேடல் எப்படி இருக்கிறது என்றால், அங்கே இருந்து வருகிறவர்கள் நம்மை விட அறிவு வளர்ச்சியிலே மிக உயர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களாலே இந்த உலகத்தை எதுவும் செய்துவிட முடியும் என்பது கருதித்தான் அவர்கள் இருக்கிறார்களா என்ற தேடலை தொடங்கி இருக்கிறார்கள். நம் பெரியவர்கள் அதை ஒன்றுக்கோ தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் இந்த புற அறிவு வளர்ச்சி பற்றி சிந்திக்கவில்லை, அக அறிவு வளர்ச்சி பற்றி சிந்தித்தார்கள். நம்மை விட ஆன்ம அறிவுமிக்க உயிர்கள் வெவ்வேறு புவனங்களில் வாழ்கிறதா என்று சிந்தித்த பொழுது அவர்களுக்கு ஒரு உண்மை தெரிந்தது. அந்த உண்மை என்னவென்று கேட்டால், நம்முடைய புவனத்திலே வாழக்கூடிய ஆன்ம உயர்வு பெற்ற ஆன்மாக்கள் இருக்கின்றன. அதை நாம் படித்திருக்கிறோம். சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்று தகுதி வேறுபாட்டோடு ஆன்மாக்கள் இந்த புவனங்களிலே வாழ்கின்றன. அப்படி உயர்நிலைப்பட்ட ஆன்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயர்நிலைப்பட்ட ஆன்மாக்களுக்கு வேற்று கிரகங்களிலே இருந்து அல்லது அது வேறு புவனங்களிலே இருந்து சில ஓசைகள் கிளம்பி வருவதை அவர்களாலே உணர முடிந்தது. அதுதான் அந்த அந்த மந்திர வடிவங்களுடைய அடிப்படை. வேற்று கிரகங்களிலே இருந்து எப்பவும் உங்களுக்கு தெரியும், சத்தம் என்கின்ற ஒன்று, ஒலி என்கின்ற ஒன்று இயங்கிக் கொண்டிருப்பது, பயணித்துக் கொண்டிருக்கும். அந்த பயணிக்கின்ற சத்தத்தை, ஒளியை இனம் காண்பதற்கு தனித்தனி தகுதிகள் தேவை. அப்படி வேற்று கிரகங்களிலே எழுந்ததாகிய அந்த ஓசை, அது அந்த கிரகங்களிலே வாழக்கூடிய அதிகூடிய ஆன்மபலம் கொண்ட உயிர்களிலே இருந்து அவர்கள் ஏதோ வகையிலே இறையை உணர்ந்து, அப்படி அந்த இறை உணர்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்துகிற விதமாகவோ அல்லது அந்த இறை உணர்ச்சி அவர்கள் ஊடாக வெளிப்படும் விதமாகவோ சில ஓசைகள் கிளம்ப, அந்த ஓசைகள் நம் புவனத்தையும் அடைகின்றன.
அப்படி நம் புவனத்தை அடைகிற அந்த ஓசை எல்லார் செவிக்கும் கேட்காது. அது இன்றைக்கு ஞானமே ஒத்துக்கொள்கிறது. சில சப்தங்கள் தான் நம் காதுக்கு, குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட சப்தங்கள் தான் நம் காதுக்கு கேட்கின்றன என்று சொல்கிறார்கள். ஆகவே எல்லா சத்தமும் நம் காதுக்கு கேட்பதில்லை. அதுபோல அந்த உயர் ஆன்மாக்களிடம் இருந்து பிறந்த இறை ஓசைகள், அதை இன்னும் ஆழமாக நாம் போக வேண்டும். இந்த அளவிலே நான் முதல் நிறுத்திக் கொள்கிறேன். அந்த ஓசை எப்படி வந்தது என்ற கேள்வி இருக்கிறது. அது இறைவனுடைய மூச்சு என்கிறார்கள், மூச்சு காற்றினுடைய சத்தம் என்கிறார்கள். அந்த சப்தத்தை உள்வாங்கி அங்கே அந்த சப்தத்தை உள்வாங்கி அதை அவர்கள் சொல்லுகிறார்கள், வெளிப்படுத்துகிறார்கள். சப்தத்தை சொல்லுகிறார்கள் தவிர பொருளை சொல்லவில்லை. அந்த சப்தத்தை அவர்கள் வெளிப்படுத்த அவர்களுடைய ஆன்மா உயர்கிறது. அப்படி அவர்கள் வெளியிட்ட அந்த ஓசைகள் காற்றின் வழியாக, இயற்கையின் வழியாக வந்து நம் புவனத்தையும் அடைகிறது. அடைகிற பொழுது அது எல்லாருக்கும் கேட்பதில்லை. உயர் நிலைப்பட்ட ஆன்மாக்களுடைய செவிக்கு மட்டும் கேட்க அவர்களும் அதை ஓதத் தொடங்குகிறார்கள். அப்படி ஓதி வெளிப்படுத்தப்பட்டவைதான் நம்முடைய வேதங்கள். நன்றாக நினைத்துக் கொள்ளும். மந்திரங்கள் என்பவை அவைதான். மந்திரங்களோடு தோத்திரங்கள் போட்டி போட்டு எது வெற்றி பெறும் என்ற தேவையில்லாத, வழிபாட்டுக்கு பொருந்தாத விஷயங்களை எல்லாம் தூக்கி தயவு செய்து நீங்களாவது குப்பையிலே போட்டு விடுங்கள். அதுக்கான சண்டை பிடிக்கிறவருடைய நோக்கம் வேறு. அந்த சண்டையும் நடக்க வேண்டியதுதான், அது நடந்து கொண்டிருக்கட்டும். உண்மை வழிபாட்டு பயனை அடைய விரும்புகிறவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அந்த சப்தம் என்ற ஒன்று வருகிறது. அதனால்தான் அந்த சப்தத்தை குறிக்க வேண்டியிருந்தது. அதற்கு அந்த சப்தத்துக்கான ஒரு மொழி தேவைப்பட்டது. அந்த மொழியைத்தான் நாங்கள் வடமொழி என்று நாங்கள் முதலிலே சொன்ன வடமொழியிலே பெண்டு பிறகு வந்த நிலை வேறு. அந்த ஓசை மந்திரங்கள் வந்த நிலை. அதனால்தான் அதற்கு தேவ பாஷை என்று பெயர் வந்தது. மறந்து போ, தேவ பாடையில் இக்கதை செய்தவர் மூவர் என்று கம்பர் சொல்லுகிறார். ஆகவே அதற்கு தேவ பாஷை என்ற பெயர் வந்ததற்கு காரணம் அந்த சப்தங்கள் அந்த பாஷையிலே அடங்கி கிடக்கின்றன. ஆகவே அந்த சப்தங்கள் சப்த ரூபமாக வந்தவைதான் மந்திரங்கள். அதிலே முதல் அச்சரங்கள் தோன்றி, வண்ணங்கள் தோன்றி, பிறகு பதம் தோன்றி, பிறகு மந்திரங்கள் தோன்றுகின்றன. அதற்கு நேரடி பொருள் காண வேண்டிய தேவை இல்லை. பொருள் இல்லை என்று கூட சொல்லலாம். ஓசைதான் அதற்கு. அப்போ சொற்களாக கிடக்கின்றது என்று கேட்டால் ஓசையை அடக்கி வைக்க சொற்கள் தேவை. அதனாலே ஏதோ ஒரு சொற்களை அமைத்து அதற்குள்ளே அந்த ஓசையை அடக்கி வைத்திருக்கிறார். நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது வருகிற இந்த சூட்கேசுகளிலே என்ன இந்த யந்திர சூட்கேசுகள் வருகின்றன. அதாவது குறிப்பிட்ட ஒரு இலக்கத்தை உருட்டி விட்டோமானால் அந்த இலக்கம் வந்தால்தான் அந்த சூட்கேஸ் திறக்கும். அப்ப திறப்பது அந்த இலக்கமா? இப்ப நாங்கள் ஏதோ ஒரு இலக்கத்தை 2000 என்று ஒரு இலக்கத்தை பதிவைத்தோமானால் அந்த இலக்கத்தை உருட்டி விட்டால்தான் சூட்கேஸ் திறக்கும். அப்ப திறக்க செய்வது அந்த இலக்கமா? அந்த 2000 என்ற இலக்கமா என்றால் இல்லை. 2000 இலக்கத்தை விட அங்க உள்ளே அந்த இலக்கத்தை நாங்கள் வெளியே உருட்டுகிற பொழுது உள்ளே அந்த யந்திரம் திறப்பதற்கான ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே திறப்பது 2000 அல்ல, 2000-ஐ வைக்க அந்த உள்ளே இருக்கிற சுவிட்ச் திறப்படும். அதுபோலத்தான் சில சொற்களை அமைத்து மந்திரங்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த மந்திரங்களை சொல்ல அதிலே இருந்து கிளம்புகிற ஓசை இந்த உலகத்திலே, இயற்கையிலே பல மாற்றங்களை செய்யும். அதுதான் மந்திர வடிவங்களினுடைய அடிப்படை என்று தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஓசையை நம் பதிவுக்காக ஒரு மொழி அமைப்பிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மொழி அமைப்பினுடைய பொருள் அல்ல மந்திரம், ஓசைதான் மந்திரம். அந்த மந்திரங்களைத்தான் இறைவனுடைய வடிவங்கள் என்று சொல்லுகிறோம். இறைவன் மந்திர ரூபமாக இருப்பான். அதிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதற்கு முதல் படித்தோம். இறைவன் 6 சொல்லுங்கள், இந்த பெயரை வருவதில்லை. 6 அத்துவா வடிவத்தோடு இருப்பான். 6 அத்துவாக்களும் இறை வடிவமாக இருக்கும் என்று இப்ப இதுக்கு முதல் பாடலிலே படித்தோம்.
இப்போ அந்த அத்துவாக்களிலே ஒவ்வொன்றாக எப்படி இறைவடிவமாக இருக்கின்றன என்று விளங்கப்படுத்த போகிறார். அதிலே முன்னுக்கு நிற்பது மந்திரம். மந்திரம், பதம், வண்ணம், கலை, புவனம், தத்துவம், புவனம், கலை என்ற அந்த அமைப்பு படிக்கிறதன்படி ஒவ்வொன்றாக சொல்ல போகிறார். மந்திரம் என்பது இறை வடிவமாக எப்படி அமைகிறது என்பதை சொல்வதுதான் இன்றைக்கு நாங்கள் படிக்கப் போகிற பாடலினுடைய பொருளாக இருக்க போகிறது. ஆகவே மந்திரங்கள் இதையெல்லாம் படித்து விட்டும் சில பேர் சித்தாந்தத்தை நன்றாக விளங்கிய பிறகும் இதை தமிழிலே சொல், சமஸ்கிருதத்திலே சொல் என்று இருக்கிறார்கள். இந்த மொழி பிரச்சனைக்கு இங்கே இடமே இல்லை. தமிழை ஒருவரும் இங்கே வெறுப்பாரும் இல்லை. அதனால்தான் நீங்கள் கவனித்து பாருங்கள், நம்முடைய சமயத்துக்குத்தான் இந்த சொத்து கிடைத்திருக்கிறது. என்ன சொத்து? மந்திரங்கள் என்ற சொத்து கிடைத்திருக்கிறது. நான் மற்ற சமயங்களை தாழ்த்துவதற்காக சொல்லவில்லை. இப்ப கிறிஸ்தவ சமயத்திலே சேர்ச்சுக்கு போனால் பாதிரியார் பிரசங்கம் பண்ணுகிறார், அவ்வளவுதான். அது ஒரு சொற்பொழிவே தவிர அதனாலே மந்திர பயன் விளையாது. இப்ப எங்களுக்குத்தான் மந்திரங்கள், அங்கே சொற்பொழிவு செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. இப்ப சில பேர் சொல்லுகிறார்கள், அங்கே பாதிரிமார் நன்றாக தங்களுடைய சமயத்தை விளங்கப்படுத்தி சொற்பொழிவாற்றுகிறார்கள், எங்கள் கோயிலே அந்தணர்களுக்கு இதெல்லாம் தெரிவதில்லை என்று சொல்லுகிறார்கள். தெரிய தேவையில்லை. அவர்களுக்கு தெரிய வேண்டியது ஒழுக்கம் பேணி மந்திரங்களை பக்தியோடு சொல்ல தெரிந்து விட்டால் போதும். பிரசங்கம் தருகிற பயனை விட 100 மடங்கு, இன்னும் சொல்ல போனால் 1000 மடங்கு பயனை அந்த மந்திர சக்தியே நமக்கு தரும். அதனால்தான் மந்திரங்களை நாம் ஆலயத்திலே சொல்வதற்கு வைத்திருக்கிறோம். அதற்காக ஒரு சாதி நியமிக்கப்பட்டது என்பதெல்லாம் என்னவென்றால், எந்த தொழிலையும் ஒருவர் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் அந்த தொழிலிலே ஒரு தெளிவு வரும். அது இன்ன தொழில்தான் என்று இல்லை. அதனாலேதான் மந்திரங்களை பாரம்பரியமாக சில பேர் சொல்லுகிற முறைமை இருந்து வந்தது. ஆனால் அவர்கள் தான் மந்திரம் சொல்ல வேண்டும் என்று எந்த விதமான சட்டமும் இல்லை. மந்திரங்களை கற்றுக்கொண்டு நாமும் சொன்னால் அதனுடைய பயனை நாம் அனுபவிக்கலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டு, மந்திரங்கள் பற்றி நம்முடைய தமிழ் இலக்கணங்கள்லையும் சொல்லி இருக்கிறார்கள். அது என்ன சூத்திரம்? நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழிதானே மந்திரம். மறைமொழிதானே மந்திரம் என்ப. அது என்ன தொடக்கம்? என்ன? இறை நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று தமிழ் சூத்திரங்கள் சொல்லுகின்றது. நிறைமொழி மாந்தர் என்பதற்கு நான் திருக்குறள் சொல்லுகிற பொழுது விளங்கப்படுத்துகிறேன். நிறைமொழி மாந்தர் என்று சில பேரை மட்டும் குறிக்கிறார்கள். அவர்களுடைய ஓடர் தான் மந்திரம். ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. மறைமொழி என்றால் என்னவென்றால், இந்த சூத்திரத்திலேயே எல்லாம் அடக்கி விட்டார்கள். ஒன்று, நிறைமொழி மாதராக இருக்க வேண்டும். நிறைமொழி மாதர் என்றால் என்னவென்று பிறகு சொல்லுகிறேன். அவர்களுடைய கட்டளையாக அது பிறக்க வேண்டும். ஆணையில் கிளந்த மறைமொழிதானே என்றால் நீ அதற்கு வெளியர்த்தம் பார்க்காதே, அதற்குள்ளே மறைந்த பொருள் இருக்கிறது, அதான் மறைமொழி. அந்த மறைமொழியைத்தான் நாங்கள் மந்திரம் என்ப என்று தொல்காப்பியர் முதலியவர்களே சொல்லி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். ஆகவே இந்த மந்திரத்தினுடைய ரூபமாக இறைவன் எப்படி இருக்கிறான் என்பதை விளங்கப்படுத்துவதுதான் நோக்கம். அதில் நிறைமொழி என்றால், நிறைமொழி என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், இப்ப நாங்களும் பேசுகிறோம், நான் இப்போ உங்களுக்கு வகுப்பு நடத்துகிறேன். இந்த மொழி நிறைமொழி இல்லையா என்றால் இல்லை. இங்கே நான் சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இப்ப பசு என்று சொன்னால், நான் முன்பும் இதை சொல்லி இருக்கிறேன், திருப்பி புதுமானவர்களுக்காக சொல்லுகிறேன். பசு என்று ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அந்த வார்த்தை உங்களுக்கு பசுவை நினைப்பூட்டும், அவ்வளவுதான். என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி தான் இருக்கிறது. பசு என்று ஒரு விலங்கு இருக்கிறது என்பதை நினைவூட்டும். நிறைமொழி மாந்தர் பசு என்று சொன்னார்கள் என்றால் ஒரு பசுவே வந்துவிடும். அதுதான் வித்தியாசம். அவர்களுடைய வார்த்தை பொருளாகிவிடும். எங்களுக்கு வார்த்தை பொருளாவதில்லை. வார்த்தை பொருளை நினைவூட்டுவதாகத்தான் இருக்கிறது. வார்த்தையே பொருளாகிறபடியால் அவருடைய வார்த்தை நிறைமொழி என்று சொல்லப்பட்டது. எங்களுக்கு அதை செய்கிற சாத்தியம் இல்லை. சொல்லாலே பொருள் உருவாக்குகிற ஆற்றல் இல்லாதபடியால் நாங்கள் உலகியல் பொருளை நினைவூட்டி கொண்டு இருக்கிறோம். அவ்வளவுதான் எங்களுடைய சொல்லுக்கு இருக்கிற சக்தி. அதனாலேதான் அது நிறைமொழி மாந்தர் ஆணை என்று சொல்லப்பட்டது. ஆகவே மந்திர ரூபமாகவும் இறைவன் நிற்கிறான்.
அப்படி மந்திர ரூபமாக இருக்கிற பொழுது அது எப்படி இறைவனுடைய மந்திரங்கள் எப்படி இறைவனுடைய வடிவங்கள் ஆகின்றன என்பது பற்றி சொல்லப் போகிறார்கள். சைவர்களாகிய நாம் எல்லோரும் கட்டாயமாக தீட்சை பெற்றிருக்க வேண்டும். இது எல்லா மத அமைப்பிலும் இந்த அமைப்பு உண்டு. நாங்கள் அதை கிறிஸ்தவர்கள் ஒருவர் கிறிஸ்தவ மதம் ஆக வேண்டுமானால் அவர் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று ஒரு சடங்கு வைத்திருக்கிறார்கள். அதுபோல இஸ்லாமியர்கள் ஒருவர் இஸ்லாமர் ஆக வேண்டுமானால் உடலிலே இருந்து கூட அந்த சடங்கு தொடங்கும். நமக்கும் ஒரு சடங்கு இருக்கிறது, அதுதான் தீட்சை. தீட்சை செய்ய வேண்டும் என்பது கட்டாயம். சைவர்களாக பிறந்தவர்கள் அறிவாராய்ச்சியை எல்லாம் தூக்கி ஒரு குப்பையிலே போடுங்கள், அது இருக்கட்டும். நம் பெரியவர்கள் சொன்ன மரபு, எப்பொழுதும் பெரியவர்கள் சொல்லி வந்த ஒரு விஷயத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறதை நாங்கள் பிரமாணங்களிலே ஒன்றாக ஏற்றுக்கொள்கிறோம். அது என்ன பிரமாணம்? ஆகம பிரமாணம். இல்லை, ஆகமம் இல்லை. நான் சொல்றது பலகாலம் பேணி வருகிற ஐதீகம் என்று சொல்லப்படுகிற பிரமாணம். ஆகவே ஐதீகமாக தீட்சை என்கின்ற ஒன்றை அறிவார்ந்த பெரியவர்கள் பேணி வந்தபடியால் அதிலே ஏதோ இருக்கிறது, அப்படித்தான் முதல் நம்பி பழக வேண்டும். ஆகவே தீட்சை பெற வேண்டும். தீட்சை பெறுகிற பொழுது என்ன செய்வார்கள் என்றால் 11 மந்திரங்களை சொல்லித் தருவார்கள். அவ்வளவுதான். ஆரம்ப காலத்திலே எனக்கு இது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. தற்செயலாக நான் மாணவனாக படித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே எங்கள் கல்லூரியிலே தீட்சை கொடுக்கிற ஒழுங்கு செய்தார்கள். அப்பொழுது எனக்கு இந்த கிரியைகளிலே ரொம்ப ஈடுபாடு, அளவுக்கு அதிகமான ஈடுபாடு இருந்த காலம். கட்டாயமாக நானும் தீட்சை பெற வேண்டும் என்று போனேன். எனக்கு அது தீட்சை பெற என்ன தெரியாது, ஏதோ கும்பங்கள் வைத்து பூசை பண்ணினார் அவர். அது சைவ பிராமணர்கள் தான், அந்தணர்கள் தான் பல பேர் இந்த தீட்சை தர வருவார்கள். அப்படி வந்த ஒருவர் ஒரு துணியை எடுத்து எங்கள் தலையையும் தன்னுடைய தலையையும் மூடுவார். மூடிட்டு காதிலே ஏதோ சொல்லுவார். இந்த மந்திரங்கள் ரகசியமானதாக இருக்க வேண்டும் என்பதற்கான குறியீடு அது, அவ்வளவுதான். ஆனால் அவர் சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னாரே ஒன்றுமே புரியவில்லை. பிறகு ஒரு புஸ்தகம் கொடுத்தார்கள், இதுதான் சொல்லப்பட்ட மந்திரம் என்று. அதற்கு ஒரு காலத்திலே நான் சொல்லுகிறேன், ஒரு மண்டலம் அந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும். மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் ஒரு மண்டலம் அதை சாப்பிடாமல் விட வேண்டும். அந்த மந்திரங்களை, அதுக்கான சில மந்திரங்களை உச்சரிக்கிற பொழுது அதற்கான சடங்குகள் சிலது இருக்கின்றன, அதை அந்த சடங்குகளை பேண வேண்டும். விபூதியை இன்னென்ன இடத்திலே தரித்து கொண்டு இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்ற மரபெல்லாம் இருக்கிறது. அப்பொழுது எனக்கு அதனுடைய பெருமை விளங்கவில்லை. ஆனால் இந்த நூல்களை படிக்கிற பொழுதுதான் தெரிகிறது அதிலே பெரிய ரகசியம் இருக்கிறது. நீங்கள் கூட உங்கள் அயலிலே எங்கேயாவது ஒரு இடத்திலே தீட்சை பெறுகிற முறை இருக்கும், அல்லது உயிர் நோக்கு கூட அந்த ஒழுங்கை செய்யலாம். தீட்சை பெறுவதற்கு ஒழுங்கு செய்து தீட்சை பெற வேண்டும் என்பது என்றால் அது பிராக்டிக்கல். நாங்கள் படிக்கிறது வெறும் தியரி. தியரியை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. சீனி இனிக்கும் என்பதை புத்தகத்திலே படித்து பிரயோசனம் இல்லை. சீனி சாப்பிட வேண்டும், அப்போதான் சீனி இனிக்கும் என்ற அந்த படித்ததனுடைய பயன் வரும். ஆகவே தீட்சை பெறாதவர்கள் பெறுங்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, நம்முடைய மரணச் சடங்குகள் செய்கிற பொழுது, ஈமைக்கிரிகைகள் செய்கிற பொழுது தீட்சை பெற்றாமல் ஒருவர் செத்திருந்தால் அவருக்கு இறந்த நிலையிலே அவருடைய உடம்புக்கு தீட்சை பண்ணி அதற்கு பிறகுதான் அவருடைய கிரியைகள் செய்ய. தீட்சை பெறாமல் அவர் சைவராக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்பது நம்முடைய சமயத்தினுடைய ஒரு அடிப்படை கருத்து. இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் மந்திரத்தினுடைய பெருமதியை உணர வேண்டும். இப்பொழுது அத்துவா வடிவம் இறைவனுக்கு உண்டு என்று சொன்ன பிறகு அதிலே முதலாவதாக இருக்கக்கூடிய மந்திர வடிவம், அது எப்படி இறைவனுடைய வடிவமாகிறது என்பதை சொல்வதாகத்தான் இன்றைக்கு நாங்கள் படிக்கப் போகிற பாடல்கள் இருக்க போகின்றன. நாங்கள் அந்த பாடல்களுக்குள்ளே நுழைவோம். பாடல் 77. பாடல் தலைப்பு மந்திர வடிவம். மந்திரம் அத்துவாவின் மிகுத்தொரு வடிவமாக தந்தது என் அரணுக்கு எண்ணில் சகத்தினுக்கு உபாதானங்கள் விந்து மோகினி மான் மூன்றாம் இவற்றின் மேலாகி விந்து சிந்தையார் அதீதமான சிவசக்தி சேர்ந்து நிற்கும். பாடல் 78. பொருள் வருவதற்கு முன்பு சொல்லிவிடுகிறேன். விந்து மோகினி மான் என்று 3 சொற்களை இந்த பாடல் உட்கொண்டிருக்கிறது. அது என்ன விந்து, என்ன மோகினி, என்ன மான்?
என்றால் இந்த விந்து என்ற சொல் ஓரளவு எங்களுக்கு பரிச்சயமாகி இருக்கிறது. நாதம் விந்து என்று படித்தோம். சிவதத்துவங்கள் 5 சொல்லுகிற பொழுது நாதம் விந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்று படித்ததிலே அந்த நாதம் ஞாபகம் இருக்கிறது. இங்கே நாதம் என்பது உண்மையிலே நாதம் என்பது சிவத்தை குறிப்பது. சிவம் சக்தி என்றுதான் அந்த தத்துவங்கள் அமையும். இந்த உண்மையிலே நாதம் என்பது இங்கே என்னவென்றால், இந்த சிவ சக்திகள் பொதிவதாகிய அதை பொதியக்கூடியதாகிய மாயையினுடைய ஒரு வடிவம். மாயையை 3 கூறுகளாக பிரிக்கிறார்கள். 2 கூறு என்று சொல்லுகிறவர்களும் உண்டு, 3 கூறுகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று சுத்த மாயை, அடுத்தது அசுத்த மாயை, அடுத்தது பிரகிருதி மாயை என்று 3 கூறுகளாக மாயை பிரிக்கப்பட்டு அந்த கூறுகளுக்குள்ளேதான் 36 தத்துவங்களும் அமைகின்றன என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அதிலே இந்த சிவதத்துவங்கள் என்ற தத்துவங்கள் அமைவதற்கு காரணமாக இருப்பது சுத்த மாயை. பிறகு புருட தத்துவங்கள் என்று சொல்லப்படுவதிலே வரக்கூடியதாகிய அந்த தத்துவங்கள் அமையக்கூடியதற்கு அசுத்த மாயை காரணம். ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிற 24 தத்துவங்கள் வருவதற்கு காரணமாக இருப்பது பிரகிருதி மாயை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 3ஆக மாயை பிரிக்கப்படுகிறதே, அப்படியானால் மாயை 3ஆ என்று கேட்டால் இல்லை, மாயை ஒன்றுதான். இப்போ பெட்ரோல் என்கின்ற பொருளை கடல் முதலியவற்றிலிருந்து எடுக்கிறார்கள், பெட்ரோலியம் என்றுதான் எடுக்கிறார்கள். வடிக்கிற பொழுது அதிலே முதல் வருவது சூப்பர் பெட்ரோல் என்கிறார்கள், இந்த பிளேன் ஓடுற பெட்ரோல் என்கிறார்கள். அதுக்கு பிறகு பெட்ரோல், அதுக்கு பிறகு டீசல். இப்படி வடிக்கிற பொழுது ஒவ்வொரு பகுதியாக வருகிறது, அதற்கு ஒவ்வொரு பெயரே தவிர எல்லாம் பெட்ரோலியத்துக்குள்ள இருந்துதான் வருகிறது. ஆகவே மாயை என்பது பொதுதான், ஆனால் 3 பகுதிகளாக சொல்லப்படுகிறது. மாயை 3 அல்ல, அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிலே முதல் பகுதியாக இருக்கிற அந்த உயர்ந்த மாயை சுத்த மாயை, அந்த பெயரை அதை விளங்கப்படுத்தும் சுத்த மாயை என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் விந்து என்று சொல்லுகிற வழக்கம். 2வது பகுதியாகிய காலம் நியதி கலை வித்தைய ராகம் பொருளின் மாயை என்கின்ற இவை தோன்றுகிறதாகிய இந்த 7 தோன்றுவதாகிய மாயைக்கு அசுத்த மாயை என்று பெயர். இதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த மாயைக்கு என்ன பெயர்? என்ன? மோகினி. மோகினி என்று பெயர். மயக்குகிற காரணத்தினாலே அதுக்கு மோகினி என்று பெயர். அடுத்ததாக இருக்கக்கூடிய 3வது சொல்லப்படுவதாகிய இந்த ஆன்ம தத்துவங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரகிருதி மாயைக்கு மான் என்று பெயர். அப்போ இந்த 3 சொல்லும் நமக்கு பரிச்சயமாக வேணும். அப்பொழுதுதான் இது சித்தாந்தத்திலே ஒரு நமக்கு படிக்கிற பொழுது இருக்கிற சிரமங்களிலே ஒன்று, ஒரே பொருளுக்கு வேறு வேறு பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த பெயரை சொன்ன உடனே அது என்னென்று புத்திக்கு தக்க அந்த பெயர் புத்திக்கு நினைப்பூட்ட வேணும். இப்ப ஜெயராஜ் என்று சொன்னால் என் வடிவம் உங்கள் மனதுக்கு வர வேண்டும். அப்படி வராவிட்டால் ரொம்ப சிரமம், அதை விளங்குறது சிரமம். அது போலத்தான் ஏதாவது ஒரு பொருளை சொல்லுகிற கூட அந்த பொருள் ஞாபகத்துக்கு வர வேண்டும். சித்தாந்தத்திலே எங்களுக்கு சுத்தமாயே அசுத்தமாயே பிரகிருதிமாயே ஓரளவு மனதிலே பதிந்து விட்டது. இதற்கு வேறு பெயர் தான் இப்பொழுது இங்கே சொல்லப்பட்டது. சுத்தமாயே என்ற ஒன்று, அடுத்தது சுத்தமாய்க்கு விந்து என்ற பெயர், அடுத்தது மோகினி என்ற பெயர், அடுத்தது மான் என்ற பெயர். இந்த 3ஐயும் தெரிந்து கொள்ளுங்கள். பாட்டுக்குள்ளே போகிற பொழுது சுலபமாக இருக்கும். இனி படியுங்கள். பாடல் 78 உடனே கொடுக்கிறாருங்க. அடுத்த பாட்டும், சுத்தமாம் விந்து தன்னில் தோன்றிய ஆதலானும் சத்திதான் பிரேரித்து பின் தான் அதிர்ஷ்டித்து கொண்டே அத்தினால் புத்தி முத்தி அளித்தலால் அரணுக்கென்றே வைத்தவாம் மந்திரங்கள் வடிவன மறைகள் எல்லாம். இது எத்தனையாவது பாட்டு? இதுக்கு முதல் படித்தது எத்தனையாவது பாட்டு? 77 ஐயா. இது 2 ஒரே ஹெட்டிங்ல கொடுத்திருக்காங்க, மந்திர வடிவம்னு. அதை படிங்க, முதல் பாட்டை மட்டும் படிங்க. அப்படிங்களா? சரிங்க, அதை விளங்கிட்டு அடுத்த பாட்டுக்கு போகும். சரிங்க. இதுல 2த்துக்கும் குறிப்புரை ஒன்னா கொடுத்திருக்காங்க, அதனால சரிங்க. பொருளுரை. பாடல் 77 பொருளுரை. அரணுக்கு முதல்வனுக்கு அத்துவாக்களுள் மந்திரம் ஒரு வடிவம் ஆக, மந்திரத்தை ஒரு வடிவமாக மிகுத்து தந்தது என் எண்ணின், சிறந்து எடுத்தோதியது என்னை எனின், சகத்தினுக்கு உபாதானங்கள். அவரே கேட்கிறார்.
இறைவனுக்கு மந்திரங்களை ஒரு வடிவமாக சொல்லப்பட்டது என்ன என்ன காரணத்தினாலே என்ற பாடலிலே அதே கேள்வியாக வந்து அதுக்கு பிறகு பதிலையும் அவரே சொல்ல போகிறார். சகத்தினுக்கு உபாதானங்கள், உலகிற்கு முதற் காரணங்கள் விந்து, மோகினி, மான் மூன்றாம், சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என மூன்றாம். இவற்றின் விந்து மேலாகி இம்மூன்றனுள்ளே சுத்தமாயை உத்தமமானதாய் சிந்தையார் அதீதமான சிவசக்தி சேர்ந்து நிற்கும். மனத்தினால் அறிதற்கு எட்டாத சிவசக்தி அதனை பொருந்தி நிற்றலாலும். அதனால்தான் அங்கே சிவதத்துவங்கள் தோன்றுகின்றன. உள்ள மாயைக்குள்ளே உயர்ந்த மாயையாக சுத்த மாயை கருதப்படுகிறது. அதிலேதான் சிவசக்தி தோன்றி நிற்கிறது. 5 சிவதத்துவங்களும் அங்கேதான் பிறக்கின்றன. இதுவரைக்கும் பாடல் 77 பொருளுரைங்க. சரி, அடுத்து பாடல் 78 இது கொடுக்கிறேன். பாடல் சுத்தமாம் விந்து தன்னில் தோன்றிய ஆதலானும் சக்திதான் பிரேரித்து பின் தான் அதிட்டித்துக் கொண்டே அத்தினால் புத்தி முத்தி அளித்தலால் அரணுக்கென்றே வைத்தமாம் மந்திரங்கள் வடிவன மறைகள் எல்லாம். பொருளுரை. சுத்தமாம் விந்து தன்னில், சுத்த மாயையிலே தோன்றிய ஆதலானும், தோன்றிய முதன்மை உடையன ஆதலாலும் சக்திதான் பிரேரித்து அச்சிவசக்தி சாதகர் கணிக்கும்படி அவற்றை செலுத்தி பின் தான் அதிட்டித்துக் கொண்டு கணித்த பின்பு தான் அவற்றை நிலைக்களமாக கொண்டு நின்று அத்தினால் புத்தி முத்தி அளித்தலால் அவற்றின் வாயிலாக சாதகருக்கு போகம் முத்தி என்னும் இரண்டினையும் அளித்தலாலும் மறைகள் எல்லாம் வேதாகமங்கள் எல்லாம் மந்திரங்கள் அரணுக்கு வடிவு என, மந்திரங்கள் முதல்வருக்கு ஒரு வடிவம் என வைத்தவாம் கூறினவாம். கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டார். ஏன் மந்திரங்களை வடிவம் என்று சொல்லப்பட்டது என்றதற்கு காரணங்கள் சொல்லுகிறார். இங்கே ஒரு சொல்லை இன்னொரு சொல்லை நீங்கள் சாதகர் என்றால் இந்த சொல்லை நாங்கள் பெரும்பாலும் இந்த சாத்திரம் பார்க்க போற இடத்திலே தான் கேட்கிறோம். இந்த சாதகருக்கு வியாழன் இத்தனையாம் இடத்தில் இருப்பதால் என்று தொடங்குவார்கள். சாதகர் என்றால் சாதிப்பவர், அந்த காரியத்தை சாதிப்பவருக்கு சாதகர் என்று பெயர். அதை புரிந்து கொள்ளுங்கள். திருப்பி நீ பாடல் சொல்லுக்குள்ளே பொருந்தி வருவோம். சொல்லுங்கள். இந்த 2ஆம் பாடலுக்கு படிக்கலாங்க. சுத்தமாம் விந்துதனில் தோன்றிய ஆதலானும். முதல் காரணம் மந்திரம் ஏன் வடிவம் என்று சொல்லப்படுகிறது என்பதற்கு முதல் காரணம் சொல்லுகிறார். சுத்தமாம் விந்துதனில் தோன்றியது. இந்த மந்திரங்கள் முதலியவை உங்களுக்கு தெரியும் சுத்தமாயிலே தோன்றுபவை. அது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் சொற்பிரபஞ்சம் ஒரு பிரபஞ்சம் என்ற இரண்டும் சுத்தமாயிலே தோன்றுகிறது. ஆகவே மந்திரமும் சுத்தமாயிலே தான் தோன்றுகிறது என்று தெரிந்து கொள்கிறோம். ஆகவே முதல் காரணம் அதை ஏன் இறை வடிவம் என்று சொல்கிறோம் என்றால் அது சுத்தமாயிலே தோன்றியது. சுத்தமாம் விந்து தன்னில் தோன்றிய ஆதலானும் சுத்த மாயையிலே தோன்றிய முதன்மை உடையன ஆதலாலும் சக்திதான் பிரேரித்து பின் தான் அதிட்டித்துக் கொண்டு அச்சிவசக்தி சாதகர் கணிக்கும்படி அவற்றை செலுத்தி கணித்த பின்பு தான் அவற்றை நிலைக்களமாக கொண்டு நின்று. சிவசக்தி என்ன செய்யும் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் படித்த ஞாபகத்தில் இருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு அது அவ்வளவு ஞாபகம் இல்லை, சொல்லுகிறேன், நீங்கள் சொல்லுங்கள். நாத தத்துவம் என்பது முதல் தத்துவம். பிறகு அதிலே இறைவனுக்கு இச்சாகிரியை ஞானம் என்ற 3 இருக்கும். அந்த 3லே இன்ன சக்தி அதிகரிக்கிற பொழுது அடுத்த தத்துவம் தோன்றும், சக்தி தத்துவம் தோன்றும். பிறகு மற்றது தோன்ற பொழுது இன்னொன்று தோன்றும். பிறகு 2ம் சமப்பட்டு நிற்கிற பொழுது இன்னொன்று தோன்றும். இப்படி படித்த ஞாபகம் இருக்கும் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அதாவது இறைவனுடைய சக்திகளிலே குறிப்பிட்ட சக்திகள் மேலோங்க அடுத்தடுத்த தத்துவங்கள் தோன்றுகின்றன. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். சக்தி தான் படியுங்கள். அச்சிவசக்தி சாதகர் கணிக்கும்படி அவற்றை செலுத்தி கணித்த பின்பு தான் அவற்றை நிலைக்களமாக கொண்டு நின்று. அதாவது சாதகர்கள் கணிக்கும்படி அவற்றை செலுத்தும் முதலிலே, பிறகு
அவர்கள் கணித்து விட்டார்கள் என்றால் இது இன்ன தத்துவம் தான் இது என்று கணித்து விட்டார். அந்த தத்துவத்திலே தான் வந்து நின்று அவர்களை வழிபடுத்தும். இதைத்தான் சொல்லுகிறார். அத்தினால் புத்தி முத்தி அளித்தலால் அவற்றின் வாயிலாக சாதகருக்கு போகம் முத்தி என்னும் இரண்டினையும் அளித்தலாலும். அத்தினால் என்று ஒரு சொல் இருக்கிறதா என்றால் இல்லை. அதனால் என்பது தான் சொல். அதுக்கு என்னவென்றால் வெளித்தல் விகாரம் பெற்று தானா என்பது இத்தன்னாவாக நிற்கிறது. அதான் அத்தினால். அத்தினால் புத்தி முத்தி அளித்தலால் அவற்றின் வாயிலாக சாதகருக்கு போகம் முத்தி என்னும் இரண்டினையும் அளித்தலாலும். ரெண்டையும் கொடுக்கும். அதாவது முதலிலே போகத்தை கொடுக்கும், பிறகு முத்தியை கொடுக்கும். அதான் நான் திருக்குறள் படிக்கிற பொழுது சொல்வேன், பற்றுவதும் அறம், பற்று விடுவதும் அறம். பற்றுதான் போகம், பற்று விடுதல் தான் முத்தி. மறைகள் எல்லாம் மந்திரங்கள் அரணுக்கு வடிவு என வைத்தவாம். வேதாகமங்கள் எல்லாம் மந்திரங்கள் முதல்வனுக்கு ஒரு வடிவம் என கூறினவாம். நன்றாக இந்த சொற்பிரயோகத்தை பயிற்சி பண்ணுகிற பொழுது இப்ப நீங்கள் வேதாகமம் என்று ஒன்று இல்லை, வேதம் ஆகமம் ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறார்கள். வேத ஆகமங்கள் எல்லாம் இதை இறைவனுக்கு வடிவம் என்று சொல்லினேன். எதை சொல்லினேன்? மந்திரங்களை வடிவம் என்று சொல்லினேன். ஏன் சொல்லினேன்? மந்திரங்கள் சுத்தமாயிலே பிறக்கிறது, பின்னாலே சிவசக்தி அதிர்த்திக்கிறது. அந்த சக்தி அதிர்ச்சி பின்னாலேதான் தத்துவங்கள் தோன்றுகின்றன. சாதகர்கள் அதை விளங்கவும் பிறகு அதை பின்பற்றுகிற பொழுது பயன் தரவும் அவை உதவுகிற காரணத்தினாலே அவற்றை இறை வடிவம் என்று சொல்லுகிற வழக்கம் வந்திருக்கிறது. எவற்றை சொல்லுகிற வழக்கம்? மந்திரத்தை இறை வடிவம் என்று சொல்லுகிற வழக்கம் வந்திருக்கிறது என்கிறார். குறிப்புரை: முதல்வனுக்குரிய அத்துவா வடிவங்கள் ஆறன் உள்ளே மந்திர வடிவமே மிக்கது என்று வேதாகமங்கள் சொல்லும். மந்திரங்கள் உள்ளே ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், ஹிருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அத்திரம் என்னும் 11 முக்கிய மந்திரங்களாம். இதுதான் மந்திரங்களுக்குள்ளே முக்கியமானவை. ஈசாய நம, தத்புருஷாய நம, அகோராய நம, வாமதேவாய நம, சத்யோசாதாய நம. இதுதான் இந்த தீட்சையிலே சொல்லித் தருகிற மந்திரங்கள். இந்த 5 மந்திரங்களே என்ன மந்திரத்தை எங்கே சொல்லி எங்கே விபூதி பூச வேணும் என்று முறை இருக்கிறது. அது என்ன 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 விதி? அதுக்கு நூலே தனியே இருக்கிறது. அந்த அந்த உடனே எனக்கு சொற்கள் வருகிறது இல்லை. அந்த அந்த மந்திரங்களே எங்கே சொல்லி இது ஒன்று. அடுத்தது சிரசாய நம, சிரசு வேற என்ன சொல்றாங்க? இருதயம், ஹிருதயாய நம, சிரசாய நம, சிகை, சிகாய நம, கவசம், கவசாய நம, நேத்திரம், நேத்ராய இந்த உங்களுக்கு இந்த சொற்களுக்கான பொருள் ஓரளவு விளங்கும். நேத்திரம் கண், கவசம் காவல் செய்கிற பகுதி. அத்திரம், அத்திரம் என்பது அஸ்திராய நம. இந்த அஸ்திராய ஒவ்வொன்று இது சொல்லுகிறார்கள். நாங்கள் ஒரு பூஜையிலே இருக்கிற பொழுது எல்லாம் பின்னாலே வரும் என்று நினைக்கிறேன். நானும் உங்களோடு சேர்ந்துதான் படிக்கிறேன். ஒரு பூஜையிலே உட்கார்ந்தால் பூஜை செய்வதற்கு முதல் ஸ்தான சுத்தி செய்ய வேண்டும். இருக்கிற இடத்தை சுத்தம் பண்ணுவது. அதற்கு பிறகு மந்திர சுத்தி செய்ய வேண்டும். ஸ்தான சுத்தி, மந்திர சுத்தி, இப்படி சில சுத்திகள் எனக்கு உடனே வருது. சில சுத்திகள் செய்து விட்டுத்தான் என்ன அந்த பொருட்களை சுத்தம் செய்ய வேண்டும். இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்தது அந்த திரவிய சுத்தி, இப்படி 5 சுத்திகள் சுத்திகள் செய்வதற்கு என்னன்னா இந்த மந்திரம் தான் பயன்படும் என்கிறார்கள். அஸ்திர மந்திரம் தான். அஸ்திரத்தை பிரயோகித்தால் அது பயன் செய்வது கூட இந்த மந்திரத்தை சொன்னால் அதனுடைய பயன், அதாவது கொஞ்சம் கையிலே விபூதியை திருமுறை எடுத்து அதை தெளிப்பது. அதை எப்படி சொல்லி தெளிப்பது? இந்த மந்திரத்தை சொல்லி அஸ்திராய பட் என்று சொல்லி தெளித்தால் அந்த இடம் சுத்தமாகிவிடும் என்று பின்னாலே இவையெல்லாம் இனி வரும் என்று நினைக்கிறேன். இந்த 5ம் இந்த 6ம் இன்னொரு மந்திரங்கள். முதல் 5 மந்திரங்கள், இந்த 6ம் 5ம் சேர்ந்தால் 11 மந்திரங்கள். இந்த 11 மந்திரங்கள் மந்திரங்களுக்குள்ளே முக்கிய மந்திரங்களாக கருதப்படுகின்றன. படிங்க.
இவை முதல்வனாய சதாசிவ மூர்த்தி உடைய ஸ்வரூபம் எனவும் என்றும் பிரிவின்றி இருக்கும் சக்திகள் என்றும் சொல்லப்படும். இந்த மந்திரங்களை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், இது இறைவனுடைய வடிவம், சதாசிவமூர்த்தியினுடைய வடிவம் என்ற அங்கேதான் அருவுருவம் தொடங்குகிறது. ஆகவே அதைத்தான் வடிவம் என்கிறார்கள். அதைவிட இறைவனுடைய சக்திகளாகவும் இந்த மந்திரங்கள் கருதப்படுகின்றன. சக்தி என்றால் இறைவனுடைய பவர். இந்த மந்திரங்களை சொன்னால் இறை சக்தியை நாம் பெற்றுக் கொள்ளலாம். சக்தியாகவும் இந்த மந்திரங்கள் கருதப்படுகின்றன என்கிறார். படிக்கிறது திருப்பி. இவை முதல்வனாய சதாசிவ மூர்த்தியுடைய ஸ்வரூபம் என்றும் பிரிவின்றி இருக்கும் சக்திகள் என்றும் சொல்லப்படும். பிரிவின்றி இருக்கும் என்றால், இந்த கையை தூக்குகிறேன், இந்த சக்தி எனக்கு எங்கே இருந்து வந்தது? எனக்குள்ளேயே இருந்தது, என் கைக்குள்ளே இருந்தது. அதுபோலத்தான் இறைவனுடைய சக்திகள் எல்லாம் இறைவனிடமிருந்து பிரிவின்றி இறைவனோடு இருக்கும். ஆகவே இந்த மந்திரங்கள் இறைவனுடைய சக்திகள் என்றால், இதை சொன்னால் இறை பிரசன்னம் உருவாகும் என்பதுதான் அதற்குரிய அர்த்தம். இந்த மந்திரங்களை சொல்ல இந்த 11 மந்திரங்களும் மந்திரங்களுக்குள்ளே மிக முக்கியமானவை என்று சொல்கிறார்கள். இந்த கருத்து பௌஷ்கர ஆகமத்துல இருக்குங்களா? அது போட்டிருக்காரு அவரு. இவற்றுள்ளே ஈசானம் முதலிய 5 பஞ்சபிரமம் எனவும் படும். இந்த 5, 5, 6, 11 மந்திரம் சொன்னார்கள். இதிலே முதல் 5ஐயும் பஞ்சபிரம்ம மந்திரம் என்று சொல்கிற வழக்கம். இவற்றின் இயல்பு வரும் செய்யுளில் காண்க. ஏனைய மந்திரங்கள் 6னுள்ளே ஹிருதயம் ஞானம் என்றும், சிரசு மிக்க உயர்ச்சி என்றும், சிகை தன்வயம் உடைமை என்றும், கவசம் காத்தல் என்றும் மந்திரமும் இறைவனுடைய ஒரு 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 அனுபவம், அதாவது ஒரு வடிவ அனுபவமாக கொள்ளப்படுகிறது. அதுலதான் இப்ப சொல்லுகிறார் ஒவ்வொன்றும். என்னென்ன ஒவ்வொன்றா சொல்லுங்கள். இருதயம் ஞானம் என்றும், இருதயத்தை ஞானம் என்று, ஹிருதயாய நம என்பது ஞானத்தை உருவாக்குகிற மந்திரம். சிரசு மிக்க உயர்ச்சி என்றும், உடம்பிலே உயரமாக இருக்கிற பகுதி சிரசு. அதனாலே சிரசு என்பது மிக்க உயர்ச்சியை சொல்வதாக கருதப்படுகிறது என்கிறார்கள். சிகை தன்வயம் உடைமை என்றும். சிகை என்பது தன்வயம் உடைமை. அதாவது அது என்ன சொல்கிறார் என்றால், உங்களுக்கு தெரியும், நம்முடைய மரபிலே இந்த குடுமி கட்டுகிற முறை, அதாவது சிகை என்பது விரிந்தால் நம்முடைய எண்ணங்கள் விரிந்து போய்விடும். அதை குடுமையாக கட்டிவிட்டால், முடிந்து கட்டிவிட்டால் அது ஒரு இடத்திலே நிற்கும். இது பெரிய மனோதத்துவமான ஒரு விஷயம். தலைமுடியை விரித்து விட்டீர்களேயானால் எண்ணச்சிதை ஒன்று நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். இப்ப நம்ம சீப்பு போட்டு தலையிலுக்கிறதுக்கே காரணம் அதுதான். என்னவென்றால், ஒரு படிந்து கிடந்தால் நம்முடைய மனமும் படிந்து கிடக்கும். அப்படி இல்லாமல் விரிந்து கிடந்தால் மன எண்ணங்கள் விரியும். அது இன்றைக்கு அது விளங்காமல் தான் இந்த பெண்கள் எல்லாம் முடியை விரித்து விட்டு அப்படி திரிகிறார்கள். அப்படி திரிகிற பொழுது என்ன ஆகும் என்றால், எண்ணச்சிதை உண்டாகும். தலைமை அதனுடைய ஆபத்துகள் வேறு, அது ஒரு பக்கம் இருக்கத்தக்கதாக முடிவேற்றது. அப்ப அதனால்தான் முடியை இழுத்து கட்டுவது. துறவிகள் என்ன செய்தார்கள்? அன்றாடம் முடி இழுத்து கட்டுவது அவர்களுக்கு சிரமம். அதனாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆலம்பால் எடுத்து தலையிலே பூசி அதை திரளச் செய்து விடுவார்கள். அப்புறம் சீப்பம் போட தேவையில்லை, அது எப்போதும் உருக்கமாகத்தான் இருக்கும். இப்படி பல ரகசியங்களை நம்முடையவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குவதுதான் நம்முடைய வேலை இது. ஆகவே அதை என்ன செய்வார்கள் என்றால், இந்த முடியை என்ன சொல்கிறார்கள்? தன்வயம் உடைமை. தன்வயம் உடைமை, தான் தன்வயப்பட்டு நிற்பது. கவசம் காத்தல் என்றும். கவசம் காத்தல், காக்கிறது, காக்கிறது, காத்தல், காத்தலா? சரி, கவசம் என்பது காப்பதற்காக போடப்படுவது. நேத்திரம் எல்லாம் அறிகை என்றும். கண்தான் நாம் அறிவதற்கு முக்கியமான கருவி என்றபடியால் நேத்திரம் என்பது எல்லாம் அறிகை என்றும். அத்திரம் தாங்கற்கரிய பிரதாபம் என்றும். தாங்கற்கரிய பிரதாபம், பெருமை என்று அந்த அஸ்திரத்தை சொல்லுகிறார்கள். இந்த 5க்கும் இந்த குறியீடு சொல்லப்படுகிறது என்கிறார்கள். அத்திரம் தாங்கற்கரிய பிரதாபம் என்றும் பௌஷ்கரம் சொல்லும்.
பௌஸ்கரம் என்றால் பௌஸ்கராகமம் என்ற ஒரு ஆகமம் இருக்கிறது. அந்த ஆகமம் இதற்கு இப்படி விளக்கம் சொல்கிறது என்கிறார். இனி இருதயம் முதலியவைகளுக்கு இருதயம் முதலியன சடங்க மந்திரம் எனவும் படும். சடங்க மந்திரம் என்றால் ஷட் அங்க மந்திரம் என்று அதுக்கு பெயர். முதல் சொன்ன அந்த 5க்கும் என்று சொன்னோம் என்ன பிரம்ம பஞ்சபிரம்மம், பஞ்சபிரம்ம மந்திரம் 5. இந்த 6க்கும் என்ன பெயர் என்றால் ஷட் அங்க மந்திரம். ஷட் என்பது நாங்கள் 6 இலக்கத்தை குறிப்பது. அதாவதுதான் ஷண்முகன் என்று முருகனுக்கு வந்ததுக்கு பெயர் ஷட் சகமுகன் ஷண்முகன் என்று மாறும் என்று சொல்வார்கள். அதனாலதான் சஷ்டி என்று நாங்கள் சொல்லுகிறோம். மிகுந்த சஷ்டி 6 நாட்கள். ஆகவே இங்கே இந்த 6 மந்திரத்தையும் சட்டங்க மந்திரம், சட்டங்கம் என்பது ஷடாங்க மந்திரம் என்று சேர்ந்து வரும். இனி இருதயம் முதலியவைகளுக்கு இருதயம் முதலியன சடங்க மந்திரம் எனவும் படும். ஷட் கூட்டல் அங்கம் சடங்கம். சட் என்றால் 6. இம்மந்திரங்கள் 11ஐயும் முதல்வனுடைய திரோதான சக்தி தொழில் வேறுபாட்டால் ஈசானி முதலிய பெயருடையனவாய் நின்று செலுத்தி அதிட்டித்து நடாத்தும். இது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் இது ஆரம்ப பதிவு, உடனே நிற்காது. ஆனால் நாங்கள் பதிவு செய்து கொள்வோம். இந்த கடைசியாக வாச்ச வசனத்தை வாசியுங்கள். இம்மந்திரங்கள் 11ஐயும் முதல்வனுடைய திரோதான சக்தி தொழில் வேறுபாட்டால் ஈசானி முதலிய பெயருடையனவாய் நின்று செலுத்தி அதிட்டித்து நடாத்தும். இந்த 11 மந்திரங்களையும் செலுத்துவது எது என்றால் திரோதான சக்தி. எப்படி செலுத்துகிறது என்றால் வேறு வேறு தொழில் வேறுபடியா அந்த சக்திக்கு வேறு வேறு பெயர் வைக்கிறார்கள். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறது. அதாவது ஒரே பொருளுக்கு வேறு வேறு பெயர்கள் நாங்கள் வைக்கிறது உண்டு. தொழில் வேறுபாடு வந்தால் அதற்கு வேறு பெயர். இப்ப ஒரு அப்பா, அலுவலகத்திலே தொழிலாளி, வீட்டிலே அப்பா, தந்தைக்கு மகன், இப்படி தொழில் வேறுபடுகிற காரணத்தினாலே வேறு வேறு பெயர் வருவது போல இந்த 11 மந்திரங்களையும் செலுத்துவது திரோதான சக்தி. அப்படி செலுத்துகிற பொழுது ஒவ்வொரு மந்திரத்தையும் செலுத்துகிற பொழுது அதற்கு ஒவ்வொரு பெயர். அதிலே ஜனனி, ஈசானி என்கின்ற அந்த பெயர் ஒரு பெயரை சொல்லி 11ஐயும் செலுத்துவதற்கு 11 பெயர் இருக்கிறது. ஒரே திரோதான சக்தி தான் செலுத்துகிறது. ஆனால் வேறு வேறு பெயரோடு செலுத்துறபடியா அதில் ஒரு பெயரை சொல்லி ஈசானி முதலிய பெயர்களோடு இது செலுத்தும் என்கிறார். திரோதான சக்தி இந்த 11 மந்திரத்தையும் செலுத்துமாம். இம்மந்திரங்கள் 11ஐயும் முதல்வனுடைய திரோதான சக்தி தொழில் வேறுபாட்டால் ஈசானி முதலிய பெயருடையனவாய் நின்று செலுத்தி அதிட்டித்து நடாத்தும். இந்த செலுத்தும், பிறகு அதிட்டிக்கும், பிறகு நடாத்தும். இந்த சம்பந்தம் பற்றி இம்மந்திரங்களை முதல்வனுக்கு வடிவமாக கூறுவது உபசாரம். அதனாலேதான் மந்திரங்களை இறைவனுடைய வடிவம் என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் இந்த மந்திரங்களை செலுத்துகிற ஆளார் திரோதான சக்தி. திரோதான சக்தி இறைவனுடைய ஒரு சக்தி. ஆகவே இறைவனுடைய சக்தி செலுத்துவதனாலே அது சக்தி, எங்கே சக்தி இருக்கிறதோ அங்கே அந்த வடிவமும் இருக்கும். ஆகவே இறைவனுடைய சக்தி இந்த மந்திரங்களை செலுத்துறதுனாலே இந்த மந்திரங்கள் இறைவனுடைய வடிவரூபமாகவும் இருக்கின்றன. இறைவனை செலுத்துகிற சக்தியாகத்தான் இந்த அருட்சக்தியும் திரோதான சக்தியும் இருக்கின்றன. இங்கே திரோதான சக்தி இந்த மந்திரங்களை செலுத்துகின்றன. ஆகவே இந்த மந்திரங்களை நாங்கள் சிவ வடிவமாக கொள்வதற்கு காரணம் இதுதான் என்று சொல்லுகிறார். பொழிப்புரை. சிவசக்தி சேர்ந்து நிற்கும் சுத்தமாயிலே தோன்றிய காரணத்தினாலும் சிவசக்தியால் அதிட்டிக்கப்பட்டு சாதகருக்கு போக மோட்சங்கள் கொடுத்தலாலும் மந்திரங்கள் முதல்வனுக்கு வடிவம் என்று வேதாகமங்கள் கூறும். 3 காரணங்கள் சொல்லுகிறார். மந்திரங்கள் இறைவனுக்கு வடிவம். இதுதான் நாங்கள் இப்ப படிக்க தொடங்கின விஷயம். அதாவது தத்துவாக்கள் இறைவனுக்கு வடிவம், அது படிச்சுட்டோம். தத்துவாக்களிலே முதலாவதாக இருக்க ஒவ்வொன்றாக சொல்ல போறார். மந்திரங்கள் இறைவனுக்கு வடிவம். 2வது விஷயம், எப்படி மந்திரங்கள் வடிவமாகும் என்பதற்கு 3 காரணங்கள் சொல்லுகிறார். எப்படி? ஒன்று சுத்தமாயிலே தோன்றியது அது. 2வது படியுங்கள். சிவசக்தி சேர்ந்து நிற்கும் சுத்தமாயிலே தோன்றிய காரணத்தினாலும் சரி, சிவசக்தியிலே தோன்றினதாலே ஒன்று. சிவசக்தியால் அதிட்டிக்கப்பட்டு
சாதகருக்கு போக மோட்சங்கள் கொடுத்தலாலும். அது இறைவன் எப்படி இறைவன் போக மோட்சத்தை கொடுக்கிறானோ அப்படி இந்த மந்திரங்கள் போக மோட்சத்தை கொடுக்கின்றன என்கிறார். ஆகவே சிவசக்தியால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு போக மோட்சத்தை கொடுப்பதனாலும் இதை இறை வடிவம் என்று இறைவன் செய்ய வேண்டிய வேலையை இந்த மந்திரம் செய்கிறது. சிவசக்தியால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு போக மோட்சத்தை சாதகருக்கு கொடுப்பதனாலே அது இரண்டாவது காரணம் இறை வடிவமாக மந்திரம் கொள்ளப்படுவதற்கு. மூன்றாவது காரணம் இல்லைங்க, அதிர்ஷ்டிக்கப்படுவது ஒரு இரண்டாவது காரணம். அதனால் சாதகருக்கு போக மோட்சங்கள் கொடுத்தலால் அது மூன்றாவது காரணம். மூன்றாவது காரணம் மந்திரங்கள் முதல்வனுக்கு வடிவம் என்று வேதாகமங்கள் கூறும். ஒன்று சுத்தமாயிலே தோன்றுவது, இரண்டாவது அதிர்ஷ்டித்து நிற்பது, மூன்றாவது போக மோட்சத்தை கொடுப்பது. இந்த மூன்றும் இறைவன் செய்கிற வேலை. இந்த வேலையை இந்த மந்திரங்கள் செய்கின்றன. ஆகவே இவை இறைவனுடைய வடிவம் என்று கொள்ளப்படுகின்றன என்று சொல்லி முடிக்கிறார். பாடல் 77 மற்றும் 78 மறுவாசிப்பு. மந்திரம் அத்துவாவின் மிகுத்தொரு வடிவமாக தந்தது என் அரணுக்கு எண்ணில் சகத்தினுக்கு உபாதானங்கள் விந்து மோகினி மான் மூன்றாம். இவற்றின் மேலாகி விந்து சிந்தையார் அதீதமான சிவசக்தி சேர்ந்து நிற்கும். சுத்தமாம் விந்து தன்னில் தோன்றிய ஆதலானும் சத்திதான் பிரேரித்து பின் தான் அதிர்ஷ்டித்துக் கொண்டே அத்தினால் புத்தி முத்தி அளித்தலால் அரணுக்கென்றே வைத்தவாம் மந்திரங்கள் வடிவன மறைகள் எல்லாம். பொழிப்புரை. சிவசக்தி சேர்ந்து நிற்கும் சுத்தமாயிலே தோன்றிய காரணத்தினாலும் சிவசக்தியால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு சாதகருக்கு போக மோட்சங்கள் கொடுத்தலாலும் மந்திரங்கள் முதல்வனுக்கு வடிவம் என்று வேதாகமங்கள் கூறும். இன்றைக்கு மந்திரங்களை இறை வடிவமாக கொள்வதற்கான காரணங்களை சொல்லி இருக்கிறார். அத்துவாக்கள் இறை வடிவம் என்று சொல்லப்பட்டு அத்துவாக்களின் முதலாவது வருவதாகிய மந்திரம் இறை வடிவமாக கொள்ளப்படுகிறது. அந்த மந்திரங்கள் முக்கியமான மந்திரங்கள் 11. அந்த 11ஐயும் எப்படி எப்படி கொள்கிறார்கள், இறைவனுடைய வடிவத்திலே இன்ன வடிவமாக எப்படி கொள்கிறார்கள் என்பவற்றை சொல்வதான பகுதியை இன்றைக்கு படித்திருக்கிறோம். இந்த அளவு படித்தால் இன்றைக்கு போதும். இப்பொழுதுதான் சித்தாந்தத்துக்குள்ளே நாங்கள் உண்மையாக நுழையத் தொடங்கி இருக்கிறோம். இதுவரை சில விஷயங்களை நிறுவனம் பண்ணி கொண்டு போய்கொண்டிருந்தோம். இப்பொழுதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய உள் விஷயங்கள் எங்களுக்கு அறிமுகமாக தொடங்குகின்றன. இதிலே மந்திரம் இறைவனுக்கு முதல் வடிவம் இருக்கிறது என்று சொன்னார்கள். உருவநிலை உண்டு என்றார்கள். அந்த உருவநிலை அருள் வடிவம் என்றார்கள். பிறகு அதற்கு மாயா வடிவமும் உண்டு, உபச்சாரத்தினாலே மாயா வடிவமும் உண்டு என்று சொல்கிற முறைமை உண்டு. அந்த வடிவம் என்னவென்றால் அத்துவா வடிவம் என்றார்கள். அத்துவாக்கள் 6, அதிலே முதலாவதாக வருகிறது மந்திரம். ஆகவே மந்திரமும் இறைவனுடைய வடிவம். ஏன் மந்திரத்தை இறைவனுடைய வடிவம் என்று சொன்னதற்கான காரணத்தை சொல்லி இருக்கிறார்கள். இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறுத்தி